Hello friends, welcome to our channel Tawa. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கான சிக்கன் கிளி பரோட்டா அதுதான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு பரோட்டா, எம்டி சால்னா அண்ட் சிக்கன் கறி தேவை. ஸோ மூணுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவோட டைமை கம்மியாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் சண்டே டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு எம்டி சால்னாவும் மதியம் லஞ்சுக்கு நீங்கள் சிக்கன் கறியும் செஞ்சுட்டு ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்க லெஃப்ட் ஓவர் வச்சு நம்ம இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்துருச்சு. மாவு நம்ம நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. மாவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்த அப்புறம் மேலே லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணி 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நம்ம கவர் பண்ணி மூடி வச்சிடணும். ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்குது. திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம செஞ்சுட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஒரு 1 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 hour கிட்ட ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அதில் சுற்றி நம்ம மாவை இது மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் கையில் ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையிலையும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் திருப்பி விட்டுட்டு ஆயில் ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கிட்ட ஆகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை. இது கூட நம்ம 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலர் மாறின அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அது கூட 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் அதை குக் பண்ணிக்கோங்க. 4 நிமிஷம் ஆனதும் அது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் சால்ட் ஆட் பண்ணல. ஏன்னா சிக்கன்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பீடாக போகிறனால சிக்கன் கறி எப்படி செய்கிறது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எம்டி சால்னா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது கூட நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். நான் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகுறப்ப நம்ம அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நிறைய சேர்க்குறப்ப நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கையளவு புதினா இலை சேர்த்துடலாம், கையளவு கொத்தமல்லி, கையளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம 2 தக்காளி சேர்த்துடலாம். இதுவும் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாயில் ஆகிற டைமில் நம்ம கோகோனட் பேஸ்ட் செஞ்சிடலாம். 1/2 மூடி தேங்காய், 50 கிராம் வேர்க்கடலை, 6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒன்ஸ் வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறம் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து நம்ம இதை கொதிக்க விடும். 30 நிமிஷம் கொதிக்க விட்ட அப்புறம் சால்னா ரெடி ஆகிடும். இப்போ கிளி பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிளி பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழை இலையை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் சின்னதாக ஒரு இலை வச்சுட்டு பரோட்டா வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 கரண்டி சால்னா, இதை மாதிரி ஒரு பரோட்டா வச்சும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 3 பரோட்டா வச்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம சிக்கன் கறி சேர்த்துடலாம். மேலே ஒரு பரோட்டா வச்சு திரும்ப 2 கரண்டி சால்னா அதை பொட்டலம் மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நீங்கள் நூல் வச்சு சுற்றிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மடித்தது வெளியே வராது. இப்போது தவாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது மேலே நம்ம வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ண அப்புறம் நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த சைடு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கிளி பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போது 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.